ராஜசுயாக வேலை செய்ய வேண்டும். 56 தேசத்திற்கும் அத்தினாபுரத்தை ஆளக்கூடிய எனது தம்பி துரியன் அவருக்கு லிகிதம் கொடுக்க வேண்டும். முக்கியமாக சேது நாட்டை ஆளக்கூடிய சிங்கக்குட்டி சிசுபாலனுக்கு 3 நாளைக்கு முன்னே கொடுத்துருங்க. ஆகட்டும், உன்னை சார்ந்தது. ஆனால் நீ சென்று தாத்தா பீஸ்மரை அழைத்து கொண்டு வா. தர்மவர்த்தனமாய் வார்த்தையாடுகின்றேன். சபைக்கு வர வேண்டுமா? அப்படியாகட்டும். என்ன காரணம்? உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? இன்றைய தினத்திலே என் தந்தைக்கு ராஜசுயாக வேள்வியை செய்ய வேண்டும். என் தந்தையானவர் இறந்தும் சொர்க்கம் சேரவில்லை, நரகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்றாரா. அவருக்கு ராஜசுயாக வேள்வியை செய்யணும். அப்படியா? அதற்கு நான் செய்தா போச்சு. யாகத்தை பார்க்க யார் வந்திருக்கிறார்? அனைத்து மன்னாதி மன்னர் வந்திருக்கிறார். மன்னர்கள் அனைவரும் வந்து விட்டார். அப்படியா? இது யாரா வந்திருப்பது? ஐயா அடியார் வணங்குகிறேன். பொருட்கள் எல்லாம் அனைத்தும் தயாராக இருக்கின்றது. அப்படியா? இந்த பூஜையை நீங்கள் தான் நடத்தி தர வேண்டும். அதற்கான செய்தா போச்சு. இருந்தாலும் மன்னாதி மன்னவர் வந்திருக்கிறார். ராஜ சுயாகத்தை துவக்கலாம் என்று கேளு. ஐயா கலைப்பட்டி மணிவரே. சரி தர்மராஜா, அவனை கேட்டு விட்டாயா? ஆகட்டும், கேட்கின்றேன். சொல்லுங்க, கேட்டு பாருங்க. ராஜாதி ராஜர்களே, கேட்டா உலகத்தை செய்யலாமா? செய்யலாம், செய்யலாம். ராஜமந்தர்களே, உலகத்தை செய்யலாமா? செய்யலாம், செய்யலாம். நாட்டு மக்களே, உலகத்தை செய்யலாமா? தாத்தா என்னமா செய்யலாமா? நன்றாக சமத்தோடு இருக்கின்றேன் என்பது முறையிட்டு பார்த்தாலும் இல்லை. அனைவரும் வந்து விட்டார். தம்பி யாகத்தை தொடங்கலாமா? தம்பி யாரு யாருக்கு வந்திருப்பது சபையிலே? இவரு கிருபாச்சாரியா? கிருபாச்சாரி இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். தம்பி துரியோதனா, உனக்கு தகுந்த சிம்மாசனம் அது இருக்கின்றது. அமர்ப்பா மாமா. ராஜது யாகமே நாமலாரம் யாகமோகமே ராஜது யாகமே Oh
ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஐயா கலைக்கு ஓம் சரிவர்ணமாம் ஓம் சமயானமாம் சவத்யானமாம் கண்ணப்ராணமாம் கவித்யானமாம் அஜானமாம் ஓம் சக்ரே அஜாத்தி ஓம் நாம் ஆனாம் சமித்யானாம் நாராயணாம் ஓம் சனானாம் சமித்யானாம் ஆஜாம்னே கண்ணப்ராம் சமித்யானாம் ஆராபினாம் சமித்யானாம் சமித்யானாம் ஆதிக்கனோனாம் ஆதிப்ராணாம் ஆதிப்ராணாம் சமித்யானாம் ஏய் நெய் கொண்டா சமித்யானமாம் சமத்யானமாம் ஓம் ஹரிஹரி முரஹரி அம்புதாட்சரி பஞ்சாயுதா ஆந்தவதூதா லட்சுமி சமேதா நீலவினோதா கமலபாதா ஆதிமந்தியாந்தரகித பரமானந்த நதி சம்மார அகர முதல் 51 அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட கோடி வடிவமான பிராணநாயகா பரதனை கொண்டவா காக்கேன் கண்ணை குவித்தவா கவந்தனை ஒழித்தவா மாரிசனை கொண்டவா தகவ மறிந்தவா ஏய் கொட்டா நையா கொட்டா இல்ல கொட்டுங்கடா ஐந்து போது கொண்டவா ஓம் தர்மராஜா கவந்தனை ஒழித்தவா மாரிசனை கொண்டவா ஜலாவினா ஓம் ஹரிஹரி முரஹரி சுக்ராஜி ஜெயந்திரே எல்லா மந்திரத்தை சொல்லிட்டு லாஸ்ட்ல ஹரி கரி முர கரி தர்மராஜா தாத்தா யாரத்தை பெருமையாக இருந்தாலும் இதிலே உனக்கு என்ன சந்தேகம் தாத்தா இங்கு 4 வர்ண மக்கள் இருக்கின்றார் இந்த முதல் தாம்பூலமும் அக்ரம பூஜையும் மாலையோ யாருக்கு தாத்தா கொடுப்பது இந்த சபையிலே 4 வர்ண மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆமா ஒருவருக்கு கொடுத்தா ஒருவருக்கு காத்தகா கஷ்டமா இருக்கும் அதனாலே பொதுவா வழங்கக்கூடிய கண்ணபிரான் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு கொடுக்கலாம் என்னுடைய மனக்கருத்து மன்னாதி மன்னர் வந்திருக்கார் அவருடைய ஒரு வார்த்தை கேட்டுக்கோ தம்பி தெரியாதா அண்ணா முதல் தாம்பூலமும் அக்ரம பூஜையும் மாமா கண்ணபிரான் கொடுக்கலாமா குரு பெரியோர் பீஷ்மாச்சாரி நான் சொல்றேன் அதை செய்யுங்க நாட்டு மக்களே பகவானுக்கு கொடுக்கலாமா தம்பி சிசுபாலா இந்த தாம்பூல அக்ர பூஜை யாருக்கு கொடுத்தாய் மாமா கண்ணபிரானுக்கு கொடுத்து அதை எப்படி அப்படி சமைச்சு நீங்க அமர்ந்துதான் யாருக்கு தாம்பூலம் பகவான் கண்ணபிரானுக்கு கொடுத்து பகவானா ஆமா அடச்ச என்னப்பா அடகிடயனிக்கே பூஜை அடகிடயிந்த தர்மானுமே சப்பரி ஜெயஹோதோ கதலிக்கே பூஜை அவகிடயே காஜே குடியே கப்பலி தப்பிச்சே ஜன்ம குடயே கிடயனிக்கே பூஜை தம்பி அவனை போய் கடவுள் எப்ப தெய்வத்தானே யாரு அவருதான் மாட்டிய காட்டில ஓட்டி மேய்க்கப்பட்டவானு ஆமா மேலாக கருதலாமா அப்படிலாம் சொல்லாதப்பா அவர் பகவானுப்பா இவன் பகவானு ஆமா இன்னும் யாரு யார் நாட்டு மக்கள் மன்னர்கள் அத கூட்ட மன்னர்கள்
என்ன ஒரு நாட்டுக்கு அரசனா இல்லை இல்ல ஒரு பெண்ணுக்கு புருஷனா இல்லப்பா இல்ல பணத்தில் இருந்தவனா இல்ல குணத்தில் இருந்தவனா குணத்தில் உயர்ந்தவரா இல்ல செல்வத்தில் இருந்தவனா எதுல உயர்ந்தவன் பெருமையில் உயர்ந்தவர்ப்பா பொம்பளை கையில உதப்பட்ட கம்னாட்டி அவனை போய் கடவுள் எப்பா அவருடைய பெருமை மகிமைப்பா அந்த கண்ணனை கடவுள் என்று மன்னரை மதியாமல் இவனுக்கு கொடுக்கலாம் தாமரம் என்று இந்த சபையில யார் சொன்னது என்ன குரல் வாதை அதிகமாக இருக்கிறது யார் வந்து கேட்பது ஆந்தார் பீஷ்மாச்சாரி நேத்திரம் தெரியவில்லையா வாருங்கள் கங்கை மைந்தரே இப்போது ஆளக்கூடிய சிசுபாலன் வணங்குகிறேன் ஆதிராத்திரி என்ன மரியாதை எங்கள் அண்ணாவை கேட்டேன் ஒரு வார்த்தை என்னவென்று இந்த இடத்திலே பிரம்ம சத்திரிய வைசிய சூஸ்திர 4 வர்ண மக்களை அமர வைத்து ராஜசூயாக பெருமையாகத்தான் செய்தவர் நான் தான் பிராமணரை விடுத்து உண்மை சத்தியாரை விடுத்து சூத்திரை விடுத்து பரங்கால பிடிக்கப்பட்ட கண்ணனை கடவுள் என்று மதித்து தாம்பலம் கொடுத்தாரு யார் கொடுக்க சொன்னது என்று அதை தான் கேட்கிறாயா தர்மையிடம் போய் கேட்கிறாயப்பா அந்த கேள்விக்கு பதில் நான் உரைக்கிறேன் யாரு 4 வர்ண மக்கள் அமர்ந்திருக்கிறார் ஒருவர் கொடுத்தா ஒருவருக்கு காத்துக்கா என்று வழிபட கண்ணபிரான் பொதுவா இருக்கக்கூடியவர் அன்னவருக்கு கொடுக்கலாம் என்று சொன்னவனே நான் தான் எவன் சொன்னது நான் தான் உரைத்தேன் நீதானா சிதுபாலா என்ன மரியாதையாக வணங்கினாய் என்ன இப்படி பெரியவர் ஒன்று அது என்ன வார்த்தை ஆணவ வார்த்தை நான் வயதிலே மூற்றவன் அதனாலே உரைத்தேன் நானும் சொல்லி பாரு ஏன் அது அனைவரையும் சேர்ந்தது இருக்கலாம் எனத்தான் நான் தான் அது இருமா பான வார்த்தை என்னை கேட்டவ தர்மராஜே அல்லவா போதது பாரு என்னையாது என்னையாது என் பேர சொல்லவா இப்பேர் கொண்ட பிள்ளை வரைந்து வந்திருக்கிறான் போதது பாரு இந்த புள்ளனை கடைய புள்ளனை கடிய புள்ளனை இந்த புள்ளனை கொல்லவ நெஞ்சு அளவண்டி சொன்ன போது யாரு பையன்டா என்ன பையனா இந்த புல்லோனை கல்லோனை அடிமைக்கும் பையானை மாடிமைக்கும் பையானை கோல் பிடிக்கும் பையானை குள் குடிக்கும் பையானை குடிக்கெடுக்கும் பையானை அந்த பையானை நல்ல தகுதி இல்லாத பையன் என்னது சபைக்கு தகுதி இல்லாதவன் நீ சொல்லக்கூடிய வார்த்தை தகாது என்று நான் உரைக்கிறேன் யாரு ஆமா நீ செய்தான எவ்வளவு வயது எனக்கு என்னை பார்த்து தேவ என்று உரைக்கலாமா உனக்கு என்ன வயது 886 வயது அல்லவா இந்த உலகத்தில் 886 வயதியா இந்த பீப்பருக்கு 450 வயது அந்த திருவருக்கு தோணருக்கு இவங்களை விடுத்து நீ ஏத்துக்காம இந்த கண்ணனை சொன்னீங்க அது தூத்து யார் சொன்னது நீ சொன்னது தூத்து தூட்டிக்கு புரிஞ்சு மண்டைக்கு சக்தி போது நீ சொன்ன காது
சூதான வார்த்தை என்று உரைக்கிறாயே. ஏன் அப்படி சொன்னேன்? ஏப்பா எப்பேர் கொண்ட சபை, இந்த சபையிலே தவறான வார்த்தை நான் சொல்லுவேனா? சபைன்னு சொல்றீங்க, சபையில உள்ளவரை மதிச்சியா? ஏன் மதிக்கல நீ. ஏன் 886 வயது உள்ளவர் தாங்க ஏற்றிருக்கலாம், சம்மதித்திருப்பேன். சந்தோஷம். உண்மை துரோணர் இருக்கிறாரு, அவருக்கு அடாடா, நல்ல எண்ணம். எனக்கு வயதாகி விட்டதப்பா. அவர் மைத்திர கிருபாச்சாரி இருக்காரு, அவருக்கு ஒத்துக்கலாம், மதிச்சிருப்பேன். சிசுபாலா இவர்களை விடுத்து, குரு மக்களை விடுத்து அவர் இருக்கிறாரு. யாரு? அவருடைய 56 நாட்டு ஆளக்கூடிய அஸ்தினாபுரத்த துரியோக மகாராஜா. ஆமா, அவருக்கு ஒத்துக்கலாமே. யார் கொடுக்குற? நீ சொல்வது நல்லதுதான். நீ சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் பெரியோர்கள் இருக்கக்கூடியங்களே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே, அவருக்கு கொடுக்கலாம் என்று பெருந்தன்மையாக உரைக்கிறார். அந்த துரியானவனே அவரெல்லாம் கேட்டப்பா, அவரை கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? வழிபாடு கண்ணபிரானுக்கே கொடுக்கலாம் என்று அவர் இனத்தவர் உரைத்தார். அதனாலே அவர் வார்த்தையை கேட்டுவிட்டேன். சரி, ஓட்டம். இந்த யாகத்தை எடுத்து விட்டோம் யாரு? தர்மராஜா. அண்ணா, தம்பி சிசுபாலா, உன்னுடைய தந்தை பாண்டு மாண்டதால் அல்லவா இந்த யாகத்தை புரிகிறீர்? ஆமா, உங்க அப்பா காலமானதாக இந்த யாகம். யாகம் அவங்க அப்பனா செத்தான் இல்லப்பா. ஏன்டா அவனுக்கு தாம்பளம் கொடுத்தேன்? இல்ல பேசாதப்பா. ஏன்டா அவனுக்கு மாலை போட்டேன்? பேசவே பேசாத. தகுதி இல்லை. ஏய் தாத்தா, அட கிட்டாரக்கு வெட்டி மூடி சுத்தாரப்ப யாச்சி நாயே கலகலத்தி மூடி இந்த 3 பேருக்குமே புத்தி இல்ல, நல்ல மதி இல்ல. ஏன்பா இப்படி சொல்ற? சுதி மதி இல்லாதவனு. அந்த சுதி மதி சூடு சொல்றா ஒரு சபையில ஆமா என்ன பண்ணணும், எங்க போனா மரியாதை கிடைக்கும், அப்படி செஞ்சு வளர்த்தணும். தெரியாத வளர்த்தணும் தெரியுமா? என்ன? அறிவில்லாதவன். அறிவில்லாதவர். ஆமா, மன்னன் தர்மனுக்கு மானம் கட்டு போச்சு. ஏன்பா இப்படி சொல்ற? இந்த தலைவருக்கான பீட்பான் இவங்க புத்தி கட்டு போச்சு. நீங்க தாம்பூலம் ஒற்றுமையாகத்தானே இந்த கண்ணனுக்கு கொடுக்கணும் சொன்னீங்க பாரு. ஆமா, இவனுக்கு என்ன கட்டி விட்டது, என்ன தொட்டு விட்டது? ஆரிய முக்காலும் ஏற நாட்டு சனின்னு வாங்க. ஏற நாட்டு சனிய அந்த சனி இந்த கம்ப்ளைண்ட் தொட்டு போச்சு. வருமா? அப்பவே சொன்னேன் நான். என்னப்பா சிசுபாலுக்கு அழைப்பு கொடுக்காது, அழைப்பு கொடுக்காதுன்னு. ஏன் அப்படி சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? மரியாதை இல்லையாமா வார்த்தை ஆடுவார். நீங்க சொன்னதான் உண்மைதான். ஆமா ஆமா, நீங்க சொல்லலனா கொடுக்க போறதில்ல. அது யாரால? சொல்வதற்கு தகுதி உண்டு. தகுதியா? கண்ணபிரானுக்கு தகுதிங்க, உனக்கு தகுதி கிடையாதுங்க. நான் கேட்கல மாதிரி, நான் கேட்கல தாம்பலம் இல்ல வேண்டி பாப்பானா இருந்தா அது ரோமர் கூடாது முகத்துல. இந்த புதா சொத்துக்கு போறானுங்க பாரு, காரியத்துக்கு பார்த்து கேட்பானுங்க, அதை போற கம்பெனி பாப்பானுங்க. வேண்டும் என்றால் கொடுக்கிறோம் என்று உரைக்கிறோம். என்ன யாது மாலை வேண்டும் என்று அவர் ஒரு தகுதி கேட்டு ஆட்டமகோ பெரியா போனங்கோ முன்னை மதிச்சோ ஆட்டமகோ பெரியா போனங்கோ முன்னை மதிச்சோ பெரியா அம்மத்தருத்த சொன்னலவன் இந்த வார்த்தை என் இனத்தவர் ராஜாக்கள் யாருன்னா சொல்லியிருந்தா அவங்க 2 நாட்டையும் பிடித்து அர்த்திருப்பேன். ஒரு நாள் தானே, அது நான் 2 நாள் என்று உரைக்கிறாய். ஒரு மனுஷனுக்கு ஒரு நாக்கு தான். நான் 2 நாக்கு சொன்னேன், என்ன அர்த்தம்? உள்நாக்கு ஒன்று வளர்ந்து தெரியுமா உனக்கு? உச்சிந்தலையில் இருக்கும். அந்த உள்நாக்கு வளர்ந்தோன்னா
இருமல் தும்மல் வந்து இருக்கும் பாக்குறேன் என்னடா அவனுக்கு கேன்சர் இருக்குதா என்னடா என்ன புற்று வைக்குதா ஏன் அப்படி இருக்கிறான்னு அதான் உள்நாக்கு அந்த உள்நாக்கை அதை மற்றொரு தொண்டல்ல வந்து நீ சொன்ன ஆணவ வார்த்தை இப்ப இந்த பூஜையில இந்த கம்நாட்டுக்கு மானியம் உட்கார்ந்துறான். நீ சொல்லக்கூடிய வார்த்தை தகாத வார்த்தை என்று உரைக்கிறேன். நீ செய்து தகாத வார்த்தை. சபையிலே அவன் இவன் என்று ஏகவசனம் பேசுவது தவறு ஐயா. டேய் சபையை மதிக்க தெரியாத பசங்க என்ன அது எப்பேற்பட்ட சொல்லியா? எதுவோ உனக்கு அழிவு காலம் நேர்ந்து இருக்குன்னு பாக்குறேன். அசிங்கமா பேசாதீங்க. ஆமா அவர் பெருமை. துர்பாஷா வைகிறேனே துரோணா. ஏன் வைகிறேன்? அவன் யாரு? வழிபடு கடையா நின்ற நின்ற காத்திருக்கோ லட்சம் இந்த கண்ணனுக்கு என்ன அணிகலம் பனையினார் கம்பளி கோப்பை ஜம்மங்குடை நாய்க்குட்டி இதெல்லாம் அணிகலம் உள்ள அவருடைய அணிகல பொருட்களை அவர் வைத்திருக்கிறார். யாரு நீ சொன்னதால் தர்மராஜ் கண்ணனுடைய 7 நாள் சனி தொட்டு போச்சு. யார் அவருக்கா? ஆமா. தர்மனை பழிக்காது. இந்த தர்மம் செய்தது என்ன? நீ நல்லவனுக்கு பிறக்கடா. ஏம்பா அட தாடா எதி நீ ஜம கமல தம்பி சித்துபாலா, உன்னுடைய தாயார் குந்தமாதேவி, உங்க அப்பா யாரு? என்னுடைய தந்தை வந்து யமதர்மராஜன். உங்க அம்மாவை மாலை இட்டது மட்டும் சொல்லு. பாண்டி மகாராஜா. பாண்டி மாலை இட்டார். ஆமா. குந்தமாதேவி. அந்த பாண்டிக்கு குந்தமாதேவி நீ பிறந்தியா? இல்லையே. பீமன் யாருக்கு பிறந்தான்? வாயுதேவருக்கு பிறந்தார். அர்ஜுனன் யாருக்கு பிறந்தான்? தேவ இந்திரனுக்கு பிறந்தார். நகுல சகாதேவன் அத்தனை தேவருக்கு பிறந்தார். யாருன்னா உங்க அம்மா மாலையிட்ட கணவனுக்கு முந்தாணி போட்டு நீங்க பிறந்துக்கிறீங்களா? இல்லப்பா, கண்டவனுக்குலாம் பிறந்த கம்நாட்டி பசங்க. அந்த பாண்டு மைந்தர் என்று கூறுவார்கள் தவிர, ஆமா, ஆனால் பாண்டுக்கும் உன்னுடைய தாயாருக்கும் நான் பேசவில்லை யாரும். நீ யாருக்கு பிறந்த? யமதர்மராஜனுக்கு. பீம வாயுதேவருக்கு. ஆமா. அர்ஜுனன் தேவேந்திரருக்கு. நகுல சகாதேவன் அத்தனை தேவருக்கு பிறந்தார். கண்டவனுக்குலாம் பிறந்த பசங்க கம்நாட்டி பசங்க. அவமானம்பா, அவமானம்பா. நீங்க எப்படி பிறந்தா அந்த மாதிரி இவன் கண்டவனுக்கு பிறந்தவன். வேணாம்பா, அப்படிலாம் சொல்லாத. சாரி போட்ட உன் மனைவி யாரு? திரௌபதி. திரௌபதி எந்த முறையில திரௌபதி சொல்றேன்? ஏப்பா, திருமதாயம் போனவன் யாரு? அர்ஜுனா சென்றான். வில்ல வளர்த்து யாரு? வில்லை வளைத்து மாலையிட்டான். அந்த மாலையிட்டவனுக்கு அவ என்ன வேணும்? திரௌபதி. திரௌபதி வந்து மனைவியாக வேண்டும். யாருக்கு மனைவி? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் உனக்கு என்ன வேணும்? தம்பியாக வேண்டும். தம்பி பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? தம்பி மனைவிப்பா. தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி உனக்கு புத்திக்குதாடா? ஏப்பா, எங்கள் தாயார் தெரிவித்ததுனால நாங்க அவனை வருவோம். தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டின்னு சொல்றாயா இந்த தருமை நியாயமா? ஏப்பா, இவனுக்கு கோயில் கட்டலாமா? இவனுக்காவது காப்பு கட்டி இருக்கலாமா? உன் புத்தி அப்படி. சரி, யார் பேச்சு கேட்டு 5 பேர் கவனம் ஏற்றுக்கிறீங்க? எங்கள் தாயார் கனி என்றும் பாராமல் கண்ணி என்று பாராமல் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்க சொல்லிவிட்டார். நான் 5 ஆம்பளை கட்டி 5 பிள்ளை பத்துக்கினேன். நீங்களும் 5 பேர் ஒரு பொண்ணாடு பொண்ணு சொல்லிட்டாடா? அவமானம்பா, அவமானம்பா எங்களுக்கு.
சரி எதுக்கு வந்த ஐயா அவனை பழிக்க வேண்டாம், பழிக்க வேண்டாம். அவன் பகவான். அவன் பகவான் ரைட். உண்மை சொல்றேன். இவன் 5 பேர் ஒரு பெண்ணை மணக்கிற தாய் வார்த்தை கேட்டுன்றான். இவன் 5 பேர்ல எவன்னா ஒருத்த காலமாகிட்டாள், மற்ற 4 பேர் இருக்கிறான். காலமானவருக்கு திரௌபதி மாங்கல்யம் எடுத்துட்டா இல்ல உயிரோடு புருஷனுக்கு மாங்கல்யம் வச்சுட்டா நீங்களே சொல்லுங்க. ஏதோ தெரிய கிடாச்சு ஒரு ஆடவா தவறி விட்டான். அந்த அம்மா என்ன ஆகணும் மாங்கல்யம் இவன் 5 பேர்ல எவனா செத்தா மாங்கல்யம் எடுப்பாங்களா அப்படி வச்சிருப்பாங்களா? பகவான் சிசுபாலா சொல்லு உண்மையை அது சொல்லு. ஆண்டவன் விதியது. ஆண்டவன் விதியை உனக்கு கேட்கல. சிசுபாலா கேட்டு பார்த்து கேட்ட. அவங்க தெய்வ பிறப்பீங்க. யாரு மஞ்ச பாண்டுவன். அவனுக்கு இறப்பு என்பது இறப்புன்றே கிடையாது. ஆ? உனக்குதான் அழிவு. யாரு யாரு கைது யாரு கைது அட தைய தோமாத 5 பேர் கிட்ட மாட்டா கிட்ட மாட்டி நீங்கள் எப்படி பிறந்தியோ அத போல அந்த கண்ணன் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம், உண்ணுவது ஓரிடம், உறங்குவது ஓரிடம். அப்படியாப்பா? பிறந்த இடம் எங்கே, வளர்ந்த இடம் எங்கே? அது உனக்கு தெரியாதா? தெரியாத கண்ணடி அவனாண்ட அங்க கூப்பிட்ட. தர்மராஜா, ஏன் அவனிடம் வாய் வார்த்தை ஆடுகிறாய்? மரியாதை இல்லாமல் பேசுகிறான். ஒரு அண்ணன் ஏ தாத்தா அடமடிய உண்டா தந்தா கேது மைதான மாடிச்சோ நாச்சே மரியா உண்டா தந்தா கேது மைதான மாடிச்சோ நாச்சே அபத்த குரு வாத்த தண்ணி மல்லுக்கு ஜிருக்கோ நாச்சே அபத்த குரு வாத்த தண்ணி மல்லுக்கு நாச்சே ஓடு போடு விடாதே. நீ எல்லாரும் கேட்ட என்னன்னா கேவன கேக்குறேன் பாரு. சரி, என்ன கேட்க போகிறாய்? உன்னுடைய தந்தை யாரு? சந்தன மகாராஜா அல்லது காங்க என்று உரைப்பார்கள். உன்னுடைய தாயார அம்பி அம்பாங்க. அப்படி இருக்கு. அந்த சந்தன மகாராஜா மைந்தனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் உன்னுடைய தந்தை சென்றான். எங்கே? தானக வேட்டையாடி உண்மை. கங்கா நதியிலே வந்து நீராடு ஏத்திலே பார்த்தால் கங்கையானவள். இந்த சந்தன மகாராஜா உள்ளத்தை நாம் பரிசுகள் வந்து மோதலி உருவம் எடுத்து அந்த கரை மீது வந்திருந்தார். பார்த்தா அவன் சந்தன மகாராஜா அந்த பெண் மீது ஆசை கொண்டார், ஆசைப்பட்டார். உடனே அந்த அம்மா பார்த்தா யாரு? கங்காதேவி. ஆமா ஐயா, ஏற்கனவே திருமணம் முடிந்து 8 பிள்ளைகளுக்கு தேவைப்படாது. ஆமா 8 பிள்ளை உங்க அண்ணன். என்ன? ஆமா, என் தந்தைக்கு நாங்க 8 பேர். நான் 8வது ஐயா. இந்த 8வது பிள்ளை எட்டி பாக்குற வீடு குடிச்சு அவர் எட்டு. இவன் மட்டும் இல்ல, பெண்ணு கூட சொல்றேன். யார் வீட்டுல 8வது பிள்ளையோ பெண்ணோ இருக்குதோ எதிர் வீடு கண்டிப்பா விளங்காது. நீங்க நான் கொடுத்து வச்சுங்க. ஆமா, அந்த மாதிரி 8வது பிறந்தால் அப்படியா? அது போல கிரக பலம் உனது. அதுதான் பெரிய சொல்லுவாங்க. 8 எல்லைக்கு அப்பால் எல்லைக்கல் இருக்கு ஒரு கிராமத்துல. அந்த எல்லைக்கல்ல நாம இருக்கோம், விபத்து பட்டிருக்கோம். அந்த எல்லைக்கல்லை கொண்டு வந்து நாம அது வாய்ப்படி வலது பக்கம் நட்டு வச்சு தினந்தோறும் அதுக்கு ஜலம் கொட்டி குங்குமம் பொட்டு வச்சு தூபதீபம் காட்டி பூஜை செய்து எதிர் வீட்டு பிள்ளைய பார்த்தா அந்த சகுனம் அணுகாது, நேராது. அந்த சகுன நீ. நான் 8வது. ஆமா, இந்த 8 பிள்ளை இருக்கு. நம்பி ஆத்துப்பட கங்கா கேட்க ஐயா, அந்த 8 பிள்ளை இறக்கணும், பிறகு என்ன நீ மணக்கணும், நாம் இரவும் உறவாடணும். சொன்னது உண்மைதான். உடனே என்ன செய்யணும்? அந்த 8 பிள்ளை கொண்டாந்து எனக்கே நீ தகனம் செய்து விடு. ஆமா, அப்படி என்று 7 பிள்ளைகளை கொன்று விட்டான். ஒப்ப என் தந்தையானவர் எனக்கு முன்னே பிறந்தவர் 7 அண்ணன்மார்களை கொன்றார். கங்கா நதியில விட்டுட்டான். 8வது பிள்ளை உன்னை கொல்லும் பொருட்டு வேகமாக வந்த போது நீ என்ன உரைத்தாய்? தந்தையே, என்னை கொல்ல வேண்டாம். எனக்கு நாடு வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்னை விட்டு விடுங்க, நான் இப்படியே சென்று பீட்பம்பேடி செல்கிறேன் என்று உரைத்தேன். இல்லற வாழ்க்கை வெறுத்து துறவரியாகத்தானே நான் காட்டுக்கு செல்கிறேன் என்று உரைத்தேன். புறப்பட்ட உடனே எங்கே சென்று
கங்காதேவி மணந்தான். ஆமா. பிறகு எங்கி சென்றா நீ? பரசுராமனிடத்திலே வில்வித்தை அங்கே சென்று விழுந்து இருக்கும்போது அம்பி அம்பாளுகை ஆமா. கொண்டு புரிந்து இல்லற நேற்று ஐயா இவ்வளவு நாளா பணிவிடை செய்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யக்கூடாதா என்று கேட்க, பெண்ணே நீங்கள் யாது வரை கேட்டாலும் அதுக்கு பரசுராமர் ஐயா உன்னுடைய கிருபாகடாட்சி வேண்டுமானால் உங்களுடைய வாரிசு எங்கள் கருவுற்று வர வேண்டும், சுமக்க வேண்டும் என்று உரைத்தார். அந்த அருள் பார்த்த போதும் பெண்ணே நானும் சத்தியம் செய்திருக்கேன். என்னவென்று? என்னுடைய தாய் ரேணுகா தேவி, ஆமா, அந்த ரேணுகா தேவி சூரியகத்தை பிறந்த கார்த்திகேயன் கற்பை கடுத்திருக்கிறார். ஆமா, அந்த கார்த்திகேய பரம்பரையை 21 தலைமுறை கருவறுப்பதாகத்தானே நான் விருது குறிக்கிறேன். இல்லறவாக ஈடுபட மாட்டேன் என்று விருது குறிக்கிறேன். தயார் இருக்கிறேன். மறுத்து விட்டார். அப்படி மறுத்த பிறகு உடனே வேண்டுமானால் என்னை காமித்தார். என்னுடைய சீடன் அதோ இருக்கிற பீப்பன் அவனிடம் சென்று உங்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சொல்ல அந்த அம்பி அம்பாளி உன்னிடம் இல்ல நீ என்ன வைத்தாய்? நான் குருய வழி அவைதான் என்று நானும் மறுத்து விட்டேன். அது பார்த்தா குரு பார்த்தா இதான் சொல்லுவாங்க. என்னவென்று? குருவார்த்தை தவறுனவன் ஆபத்துக்கு உதவாத பள்ளையும் அரும்பசி தீராத அன்னமும் தாகத்தை தனியா ஜலமும் குருவார்த்தை கேளாசிடனும். அந்த குருவார்த்தை நீ கேட்டியா? இல்லை. சரி, உன்னை என்ன கேட்பது? இந்த தர்மத்தை தவறு சிறுவன் சபையில கூடாது. நான் போகிறேன். இருந்து போஜன புதுத்து நாளை போப்பா உன் இடத்திலே போஜனம் புசிப்பதை விட நான் கேள்விக்கு பதில் சொல்றேன். என்னப்பா? அட மன்னர் மன்னர்கள் தூதி பொன்னாளர் காதி மன்னர்கள் தூதி பொன்னாளர் காதி மன்னர் மன்னர்கள் தூதி பொன்னாளர் காதி சபையிலே ராஜசுயாக செய்யல இந்த யாகத்திலே ஆமா இந்த கண்ணன் வரலாமா? என்னப்பா? அவன் காட்டில் ஒரு குடும்பத்தை 2 குடும்பமா பிரிப்பாரு. அண்ணன் தம்பிக்கு சண்டை சத்துரு, மாமியார் மகனும் சண்டை சத்துரு, பஞ்சாயத்துல ஓர வஞ்சனை. இதுதான் அவன் பழக்கம். அதெல்லாம் ஒரு குடும்ப விளையாட்டுப்பா. குடும்பம் விளையாட்டுப்பா. குடியிருப்பிலே குந்திட்டு வருவான் அவன். அப்படியா? காரியம் ஜெலுமத்து உட்காந்துறான் பாடுறான். அது மட்டுமல்ல, காலை கூலிக்கும் பெண்கள் சேலைக்கு சபையோர்களே, நான் இந்த கண்ணனை பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆடவாள் பெண்கள் அவங்க குளிப்பாங்க.
பெண்கள் வந்து தனிமையா ஆமா ஆடவர் தான் போய் ஏதோ குளத்திலேயோ ஒரு அருவியில குளிப்பாங்க. ஆமா. பொம்பளைங்க அந்தாலும் போக மாட்டாங்க குளிப்பாங்க. ஆனா சில இடத்தில் சென்று ஜலத்தில நீராடுவது வழக்கம். வழக்கம். நதியில நீராடு. ஆமா. பண்ண பாவம் போயிடுவோம். போய்விடும். இடத்தியர் பல பேரு கூடி ஜலத்தில் நீராடுகிறார்கள். ஆமா. அந்த நீராடுற நேரத்துல நல்ல அறிவுள்ள பொம்பளை இருந்தா புல்பாவடி ஏதோ ஒரு துண்டு கட்டி ஆடை கட்டின்னு குளிப்பாங்க. சில பொம்பளைங்க கொஞ்சம் அலட்சியமா எண்ணுவாங்க. அலட்சியமா அவுத்து போட்டு குளிச்சாதான் அழுகு போகணும்னு நினைப்பாங்க. அப்படி ஆடை இல்லாமல் நீராடுகிறார்கள் பெண்டுகள். அந்த நேரம் மொத்தம் போறாங்க. யார் அது சொல்லிக்கினே வர்றேன். பொம்பளை குளிக்க நேரத்துல ஆம்பளை போலாமா? போக கூடாதுப்பா. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சித்தமா இருந்தாலும் ஆமா. எந்த உறவு முறை இருந்தாலும் மாலையிட்ட மனவாள இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும். போறோம் சும்மா போல அந்த பெண்டுகள்லாம் கலைஞ்சு வச்சிருக்காங்க பாரு. ஆடை கரைமிது. ஆமா. அத்தான சேலை கொண்டாந்து பொண்ணமாத்த ஒரு கலைப்பு சேலை கட்டி விட்டுருவோம். அப்படியே புண்ணமாத்துல ஒண்ணு கட்டிட்டாங்க. அங்கங்க வந்து காய் பூ தான் மக்கள் இருக்கும். ஆமா. இது பார்த்தா சேலை பூக்குதாங்க. கட்டிட்டு அந்த புண்ண மரத்திலே உட்காந்துக்கிறான். ஆமா. அமர்ந்துண்டு பெண்டுகள் நீராடி பொழுது போச்சு வீடு போறான்னு பார்த்தா ஆமா. சேலை காணல. தங்கா மாமி அப்படி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த கஷ்டத்துக்கு உண்டாக்கலாமா? எப்பா கங்கை என்றால் ஜலம். இந்த கஷ்டத்துக்கு உண்டாக்கலாமா தான் உனக்கு கேள்வி கேட்டேன். உண்டாக்க கூடாது. அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாதுப்பா. செய்து யாரு எந்த கம்நாட்டி உட்கார வச்சு மாலை போட்டுக்கிறியா அந்த கம்நாட்டி தாண்டா பகவானா செய்தாரு. இந்த கம்நாட்டி தாண்டா. அவர் செய்திருந்தால் அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்பா. பார்த்தார்கள் பெண்டுகள். இவன் புல்லாங்குழி ஆசையை காண்பித்து உடனே கண்டார்கள். ஆமா. நம்முடைய கண்ணனும் பகவானிக்கா சேலைகளை என்று இன்னவனை பார்த்து கண்ணா கோவிந்தா விளையாட இதுவா நேரம். ஆமா. பொழுது போய்விட்டது. நாங்கள் கிரகம் போக வேண்டும். எங்க ஆடை கொடு என்று கேட்கிறார்கள். நல்ல ஜாதிக்கு போட்டுதா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுத்திருக்கணும். இவன் கேட்க அவங்கள பார்த்து என்ன பெண்டுகளா நீங்கள் ஜலத்தில் இருந்த வண்ணமா கேட்டால் அழிக்க மாட்டேன். ஆமா. நீ கரையேறி வர வேண்டும். என் முன்னாடி இல்லுங்க. இரு கரத்தை விண்ணை பார்த்த வண்ணம் உங்கள் முகம் என்னை பார்த்த வண்ணம் பார்த்து கோவிந்தா பாண்டுரங்கா மசூதனா அப்பா சேலை கொடுப்பா அப்படின்னு கேட்கிறார். யாரு கேட்கக்கூடிய கேள்வி இந்த அம்மா சொல்லுங்கம்மா. நீங்கெல்லாம் நிர்வாணமா வந்து என் சேலை கொடுனா கரையாடி யாரு கேட்பாங்க? நானும் பெண்கள் வந்து கூச்சப்படுவாங்கப்பா. கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சமா இருக்கும். இப்படி கேட்கிற கம்நாட்டு கடவுள்னு சொல்லலாமா நீ? கடவுளே சிசுபாலா உனக்கு வருமா இந்த பெருமை? விஷயம் தெரியுமா? எங்கன்னா படுத்து நடக்கும். பன்னியோட பண்ணி சேர்ந்தா அது எங்க போவோம்? எங்க அந்த பக்கம் தான் போவோம். கையிலேயே போவோம். கண்டோட கறி சேர்ந்தா அது கொட்டாக்கி தான் வரும். நீங்களா பன்னியில சேர்ந்து என்ன அதனால்தான் அந்த பண்ணியை பார்த்து பகவான்றீங்க. பார்த்தார்கள் பெண்கள். நம்முடைய கண்ணன் நம்முடைய யோனியை பார்த்து ஆசைப்பட்டார். நம்முடைய அபிமானம் இந்த கண்ணனோடு போகட்டும். ஒருவேளை கேளாமல் போனால் வீதியில போனா எத்தனை ஆடவர் பார்ப்பாங்க. அப்படி என்று இவன் கேட்ட வண்ணம் கரை நோக்கி வந்து பல்லாண்டு பாடி கேட்கிறார்கள். பிறகு கொடுக்கிறா அவருடைய வஸ்திரத்தை. இந்த வஸ்திரா போய் என்னப்பா செய்வது? அவருடைய திருவிளையாடல். திருவிளையாடல இதுக்கெல்லாம் காணும் யாரு? பெரியவனு எங்க தர்மராஜா அழைத்தார். உங்களால வந்துட்டான். ஆமா. எப்படி அமைதியா இருக்காங்க இத போல நீ அமைதியா இருந்து போயிருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. வந்தது நேரம் ஆகி போச்சு. சாப்பிட்டு போப்பா மாட கட்டியா. எத்தனை மூட்டை எட்டாம வச்சு நம்ம சங்கரன் வச்சு தண்ணி கட்டலாம். ஒரு ரூம் குறாதுதா மூட்டை மூட்டியா. எதற்கு போஜனமா? போகாதப்பா. சரி ஒண்ணு கேட்பாரு. அந்த கண்ணனை நானே கேட்கிறேன்.
ஏண்டா கண்ணா, என்னதான் நீ ஒரு கடவுளா இருந்தாலும் இந்த சபையில் வரலாமா? ஏதோ தர்மராஜா சொல்லிட்டாரு, வீட்பருவம் சொல்லிட்டாரு, நீ வந்து அமர்வுக்கு நியாயம் இருக்குதாடா? ஏய் அறிவத்தவனே, அரசர் சபைக்கு நீ வரலாமா? எப்பேர் பத்தவனி, எப்பேர் கொண்டவர்? என் நஞ்சாரி சுவாமி, எனக்கென்று திருமணம் முடிக்க ருக்மணியை பேசினார்கள், மனம் முடிக்க. அந்த ருக்மணியை எனக்கு தெரியாமல் இரவோடு இரவு களவாடி அந்த ருக்மணி கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, நீ சொல்வது நியாயம்தான். மாமன் மனக்கு வேண்டிய மகளை இவன் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறா ஐயா. இந்த கம்யூனிட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றீங்களா ஐயா? ஐயா, இரு மனமும் ஒன்றாக சேர்ந்து விட்டது என்று அவர் செய்து கொண்டார். எனக்கென்று பேசிய ருக்மணியை இரவோடு இரவு களவாடி கல்யாணம் பண்ணி போனான். ஆண்டு முதல் இன்று வரை எனக்கு பகை. பகையா? அது மட்டுமல்ல, இவனுக்கு என்ன இருக்குது? இல்ல அச்சம் இந்த அரசர் முன்னே அமர்ந்தே ஒரு மனிதனால் பிறந்தால் அச்சம், ஞானம், மதம், பயர்ப்பு நான்கு உண்டு. அது வைத்து வாழறதுனா நல்லவன். அதெல்லாம் விட்டுட்டு வளர்த்தனா மனுஷனுக்கே கலைக்கிறது. என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, இந்த இடத்துல அப்படி உட்காருங்க, இங்க நம்ம கலைக்கு இருந்தா அப்படின்னு நினைக்க மாட்டான். ஏன் அவன் என் வீட்டு மோர் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. குடிச்சு போய் சொல்றீங்களா? குடிச்சாக்க உப்பு போட்டு தண்ணி ஊற்று போறீங்க. அதானே இதுபாலா, இடையரை பழிக்காது, ஏடாகுளமாக ஆகிவிடும். ஐயா, பழிக்கிறார்கள். என்னன்னு இடையிலுக்கு நியாயம் தெரியாது. இதை கேட்டுக்கொண்டு அமர்கிறாயே என்ன ஆகின்றது? சரி, நியாயம் தெரியணும். நியாயம் சொன்னா ஏன் எடுத்து போறேன்? உன்ன நான் கேக்குது, நானே கேக்குறேன். என்ன கேட்க போற? வந்துட்ட சபையில எனக்கும் பகை. யாரு உனக்கு அவருக்கு பகையா? பகை வேண்டாம், உறவாடி உறவில இருந்தால் நல்லமுறையா வாழலாம். நல்ல நேரம் வந்துட்ட. இன்னைக்கு நீயா நானா பார்க்கலாம். வாடா. ஏன் சொந்த மனித அடிப்பட்டு உதைப்பட்டு வந்த கம்நாட்டி. ஒரு கிராமத்துல ஒரே தெரு இருப்பான். ஏதோ சண்டை சத்து வரும், ஒருத்த அடிச்சிடுவான். அடிபட்டு என்ன பண்ணுவான், என்னடா நம்ம இப்ப அடிச்சுட்டானே, எப்படா இந்த வீதியில் போட்டு அப்படின்னு கஷ்டப்படுவான். நியாயம் தானே? ஒரு வாரம் 10 நாள் வெளியே வர மாட்டான். இந்த கம்யூனிட்டி எங்க ஆட்டு மாட்டை விடுறானோ அவன் அங்க விரப்புனால வச்சாவனும் சரி, மறுபடியும் அந்த விரப்புனால தான் போய் குச்சி வச்சு தாய் மாமன் கம்சானை கொன்று
அதை கண்டா ஜராசந்தன் கோபம் கொண்டான், படையெடுத்தான், ஓடி வந்தான், அடித்தான். எவ்வளவு நாள்? 3 வருஷம் 18 முறை உதப்பட்ட கம்மியாட்டா இவனை போய் கடவுள் சொல்லி யாராண்டா ஜராசந்தன் இடத்துல. அப்படியா? அவரை வந்து உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற வாத்தி கேட்காம ஐயா படிக்கிற ஐயா சாமி உங்களை பத்தி இழிவாக பழிப்பாக பேசுகிறான். ஏன் மௌனம் சாதிக்கிற என்ன காரணம்? ஏன் பெருமையா இருந்தார் என்றால் ஒரு நேரத்திலே இவர் தாயாருக்கு கொடுத்த வரத்தினாலும் சக்தியினாலும் நான் பெருமையாக இருந்தேன். எப்படி என்றால் இந்த சிதுபாலன் அவன் தாயார் கர்ப்பத்திலே பிறக்கின்ற போது 3 கண் 4 கையோடு பிறந்தான் இந்த சிதுபாலன். அப்படி பிறந்தாரி இவன் தாயார் இவனை பார்த்தாரி மனைவேதனை கொண்டார். நமக்கு பிறந்த ஒரு பிள்ளை இப்படி அதிசய பிள்ளையா பிறந்திருக்கின்றானே, இவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ என்று ஒரு ஜோசியரை கொண்டு வந்து இவன் எதிர்காலத்தை ஜோசியை கழித்து பார்த்தார். அந்த ஜோசியர் என்ன வைத்தார், அம்மா உன் பிள்ளைக்கு யார் ஒரு எதிராளியோ அவங்க கணம் உன் பிள்ளை மீது பட்டால் ஒரு கண் மறந்துவிடும், 2 கை மறந்துவிடும் சொல்லிவிட்டு சென்று விட்டார். பல பேர் வருவார், தொடுவார், பார்ப்பார், இந்த கண்ணு கையை மறைத்தே இல்லை. என்னப்பா ஒரு மனிதனா பிறந்தா 2 கண்ணு, ஆனா 3 கண்ணு யாருக்கு இருக்கு? சிவபெருமான் சிவனுக்கு. அந்த சிவனுக்கு எப்படி 3 கண்ணும் அத போல இந்த சிசுபாலனுக்கு 3 கண்ணு. கைலாயம் சிசுவா அந்த சிவனை பார்க்க இந்த சிசுபாலனை பார்க்க பெருமைதாப்பா. இந்த செய்தி எனக்கு தெரிந்து விட்டது. இவன் தாயா எனக்கு உறவு முறையை பார்த்தா அத்தை முறையாக உறவுல இருக்கீங்க. அத்தை பிள்ளை தான் என்னையா உறவு இப்படி பேசுறானயா? அவங்க அப்பனும் எங்க அம்மால ஒராஞ்சு போனாங்க. பரங்கால புடிச்ச பையா. இந்த செய்தி தெரிந்தது அத்தைக்கு அதிசயமா ஒரு பிள்ளை பிறந்திருக்கானாமே, நான் போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் தினம் இவனை பார்க்க வேண்டும் என்று இவன் வீட்டை நாடி சென்றேன். அங்க சென்று பார்த்து தாயார் என்ன பார்த்து, மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க, இப்பதான் அத்தை பார்க்கணும், அத்தை பிள்ளை பார்க்கணும், அத்தை வீட்டை பார்க்கணும், நேரம் வந்ததா அப்ப என்று ஓட்டமா ஓடி போய் உள்ள போய் கட்டமான வழியை கொண்டு வந்து திட்டமா உட்கார வச்சிட்டாங்க. வைத்து உள்ள ஓட்டமா போனாங்க. வீட்டுக்குள்ள ஏதோ அத்தை போறாங்களே 5 ரூபா 3 ரூபா பாலோ கொண்டு வர போறாங்க. நான் சாப்பிட்டு அதை பிறகு பேசலாம் என்ன நினைக்கிறேன். உள்ள போனாங்க, என்ன கொண்டு வராங்க, இவனை தூக்கிடு என்னை பார்த்து, மாப்பிள்ள பாரு உன் மருந்து வந்துடும் பாருன்னு முடிக்க கையில் போட்டாங்க. போட்டு முன்னாடி தான் நிக்கலாம், நிக்கல பின்னாடி போய் நின்று எட்டி பாருங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல. இவனை பார்த்தேன், 3 கடைனாங்களா, அந்த 3வது கடை இங்க இருக்கு, 4 கைனாங்களா, அந்த 2 கை இருக்குன்னு இவனை வைத்துக் கொண்டு ஆராய்ச்சி பண்றேன். நானு என்ன பண்றாரு இவரு? ஆராய்ச்சி. நம்ம ஐயா மண்டியில பாக்குறாரு எந்த நெல்லு எப்படி இருக்குன்னு, அது ஒரு ஆராய்ச்சி. இவன் ஆராய்ச்சி அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சுட்டு வந்துக்கிறான் பாரு, இவன் ஆராய்ச்சி பண்றானா, ஆட்டை பட்டியல விட்டுட்டு 9 தடவை எண்ணி கிடப்பான். அப்படி வைத்துக் கொண்டு என்னுடைய கணத்தை இவன் மீது வைத்தேன். ஒரு கண்ணு 2 கை மறந்து போச்சு. இவன் தாயா பின்னாடி இருந்தாரு, முன்னாடி வந்து நின்று, கண்ணா மணி வண்ணா நீதான் என் பிள்ளைக்கு விரோதியா, நீதான் என் பிள்ளைக்கு சத்ராதியா என்று உரைத்தார். என்னத்தான் விரோதி சத்ராதி என்று உரைக்கிற என்ன கணை கேட்டா, அப்போதுதான் 3 கண் 4 கையோடு பிறந்தது, எதிராளிக்காரப்பட்ட ஒரு கண்ணு 2 கை மறைவன் என்று ஜோசியா சொன்னது என்னிடம் உரைத்தார். அப்படி உரைத்து, கண்ணா என் பிள்ளைய குற்றம் செய்தாலும் எனக்காக 100 பிள்ளைகளுக்கு பறித்துக் கொள்ள வேண்டும், வரத்தை கொடுத்து சத்தியம் பண்ணினாங்க. வரத்தை கொடுத்து சத்தியம் செய்து வெளியேறி வந்தேன். நான் எப்படி உனக்கு தெரிந்தது? சிசுபால எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாடசாலையில விளையாட்டு அரங்கத்துல ஒரு பிள்ளை வேகமா என்ன முந்தி ஓடணும், ஓடுற கம்யூனிட்டி நான் தான் வெற்றி பெறணும். அவன் காலை பிடிச்சி தூக்கி ஆகாயத்து விஷயம் கீழே விழுந்த கம்யூனிட்டி சும்மா விடக்கூடாதா? சிசுபால என்னையா இப்படி நோக்கடிக்கிற, உனக்கு வீரம் இருந்தா பசுபாலங்கிறான், அந்த காட்டுல உன் பல சொன்னான். சிசுபாலனுக்கு பசுபாலனா யாரா அண்ணன், உங்க தாயார போய் கேளுங்க. வீடு வந்தேன், எங்க அம்மாவை காட்ட 3 கண்ணோடு 4 கையோடு நான் பிறந்ததும் இந்த
ஆதார் பாய் வந்து என்ன தொட்டதும் ஒரு கண்ணு ரெண்டு கையை மறைஞ்சதும் எங்க அம்மா கேட்ட வர இந்த கம்யூனிட்டி சத்தியம் செய்ததும் உனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. பாடசாலைக்கு போகணும். என்ன செய்த? தூக்கி கடாசன பாட புத்தகத்தை எங்க போன? எடுத்த வாழை ஓடுவேன் தேடுவேன் இவனை அடிப்பேன் வடிப்பேன் எவ்வளவு திட்டுவேன் 99 மட்டும். அது அதே ஒண்ணு பாக்கி வச்சுக்கிற. என் உயிருக்கு ஆபத்தா தெரியும்னா புத்தி இல்லைன்னா ஒண்ணு சொச்சு வச்சிடுவேன். இத போல ஏன்டா பேசுற ஏன்டா அடிக்கிற ஏன்டா ஒதுக்கிற மூச்சு விட மாட்டோம். தினந்தோறும் இவனுக்கு குமரலாபிஷேகம் தான். கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையோ குமரலாபிஷேகம் தான். என்ன சொல்றீங்க பகவான்? அப்படி என் தாயார் கொடுத்த வாக்கு 100 பிழை வரைக்கும் பொறுத்துக் கொள்கிறேன் என்று தான் அன்றைய தினம் கொடுத்தேன். ஆனா இந்த தர்மராஜா செய்யக்கூடிய யாகத்தை பார்க்க இந்த சித்துபாலன் கண்டிப்பா வருவான். 100க்கு மேல் கொண்டு என்னை ஏசுவான் என்று என் ஞானத்தினால் தெரிந்து எண்ணிக்கை கூட்ட வேண்டும், கணக்கு தெரிய வேண்டும் என்று எருமை கொண்டு வந்து வைத்திருந்தேன். பேச தொடங்கினான். ஒவ்வொன்றாக போட்டேன். கணக்கு பார்த்தா 100க்கு மேலாயிட்டது. தாயாருக்கு கொடுத்த வாக்கு முடிந்து விட்டது. நீங்கள் அமர்ந்த இடத்திலே முடிந்து விட்டது. அல்ல போகிறேன். மண்டபத்தை பார்த்து நமஸ்காரம் செய்கிறேன். நல்லா கடை அண்ணா அருள் பெறுவதற்கு நல்லது. அண்ணா வாழ்க்கை குறையில்லாமல் நிறைவோடு வாழ வேண்டும். சின்ன விஷயம் சமையலாக நேரமாகும். அதனால் மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டு வரேன். மணிமா மண்டபத்தை பார்த்துட்டு வரேன். ஐயோ 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 அடி தாலி பெண்களே, என் மூத்த மாமனார் பிறவிலே குருடனார். அவருக்கு பிறந்த மூத்த மகன் கால் குருடோ, அரை குருடோ, முக்கால் குருடோ, முழு குருடோ கேளு. சாதாரண பெண் வந்தா சிரிக்க மாட்டா. 5 பேர் வச்சுக்கிறாள், சிரிக்கத்தான் செய்வா. மானம் போனது, மரியாதை போனது. அவள் என்னை கண்டு ஒருவர் சிரித்தார். அவளை கண்டு பலரும் சிரிக்க வேண்டும். இவர் ராசி அவனை செய்யட்டும், கர்மாந்திர வேலை நான் செய்யட்டும், கல்லெடுப்பு நான் வைக்கட்டும். நம்ம அச்சிராபுரம் சென்று ஒரு யாசனை செய்வோம்.